Hello students, இன்னைக்கு 8th standard chapter 4ல example 4.4 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If the price of urid dal after 20% increase is 96 rupees per kg. அப்படின்னா ஒரு kgக்கு urid dalோட price வந்து 20% increase ஆயிருக்கு. increase ஆன பிறகு உள்ள ரேட் வந்து 96. பட் அதுக்கு முன்னாடி உள்ள price வந்து என்னன்னு தெரியாது. Then find the original price of urid dal per kg. அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ரேட் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. என்னென்னா ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் உரிட் தால் பி ருபீஸ் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ நியூ ப்ரைஸ் ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ்னா அந்த ஒரிஜினல் ப்ரைஸில் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உள்ள ப்ரைஸ் என்னன்னு போடணும். அப்போது எக்ஸுங்கிறது ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு வச்சுட்டு இன்க்ரீஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸு 20% இன்க்ரீஸ் ஆகுதா, அது எதில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரிஜினல் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 20% ஆஃப் எக்ஸ். புரியுதா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 20%ங்கிறது 20/100 ஆஃப் எக்ஸுங்கிறது இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்கே கீழே வந்துட்டு 1 இருக்கிறதா தான் மீனிங். ஓகேவா? அப்போ இங்கே 100x, இங்கே வந்து 20 ப்ளஸ் 20, இது மல்டிப்ளை தானே. ஸோ 20x by 100. இது என்னாகும்? 120யும் 120 x by 100. ஓகேவா? அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120/100 இந்த எக்ஸை போட்டுக்கோங்க. அந்த ருபீஸ் ஒரிஜினல் ருபீஸ் நமக்கு தெரியாது. இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து 96. அது போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்னாகும்? 120/100ங்கிறது இந்த சைடு போணுச்சுன்னா என்ன ஆகும்? தலைக்கீழமாக மாறும். அப்போ எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 96. இந்த சைடு உள்ளது இந்த சைடு போணுச்சுன்னா 100/120. ஸோ ரெசிப்ரோக்கல் தலைக்கீழ மாறும். அப்போ என்ன வரும்? இந்த 0க்கும் 0 கேன்சல் ஆகிடும். 6 டேபிளால் போடலாம், இல்லை 3 டேபிளால் போடலாம். 4 3s are 12, 3 3s are 9, 2 3s are 6. Again 2 டேபிளால் 2 2s are 4, 2 1s are 2, 6 2s are 12. இங்கே 2 டேபிளால் 5 2s are 10. ஓகேவா? இப்போ 16ம் 5 என்ன வரும்? 6 5s are 30க்கு 0, பேலன்ஸ் 3 இருக்கும். 5 1s are 5, 5 + 3 8. ஸோ 80 rupees. ஓகேவா? ஸோ இப்போ என்ன எழுதணும்? ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் உரிட் தால் per kg is ₹80. ஓகேவா? இதான் ஆன்சர். என்னன்னு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். தெரியாத நமக்கு ப்ரைஸு. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இன்க்ரீஸ் ஆகுறது 20%. அதுக்கப்புறம் அது எப்படி போடலாம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ப்ரைஸை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த ப்ளஸ்ஸு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20%. எதில் இன்க்ரீஸ் ஆகுது? அந்த எக்ஸில் ஒரிஜினல் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 20%ங்கிறது 20/100 இந்த எக்ஸ். அப்போ இது ரெண்டையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 120/x/100 கொண்டு வரும். ஸோ அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் ஆன ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 120/x/100 ஈக்குவல் டு 96. அந்த ருப்பி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை போட்டுக்கிறோம். அதை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 80 rupees ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? இதே வந்துட்டு இன்னொரு மெத்தடில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா அப்படி எப்படி போகலான்னு பார்க்கலாம். அனதர் மெத்தட். ஓகேவா? இதில் பாருங்கள், அடுத்த மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி இதான் ஃபார்முலா. சரியா? I = 1 + x/100 × a. இதில் ஐன்றது என்னென்னா 96. அந்த ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ருப்பீஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. 96 rupees. அடுத்தது எக்ஸுங்கிறது 20%. இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? 96 எப்படி வச்சுக்கோங்க. ஐக்கு 1 + எக்ஸுக்கு 20/100 × a. இப்படி இருந்ததுன்னா இன்ட்டுன்னு தானே அர்த்தம். ஸோ இந்த 96 அப்படி இருக்கட்டும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இது என்ன? 1 கீழே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை 100 × 1 100, 1 × 20 20 by 100.
into A. ஓகேவா? இந்த 96 இருக்கட்டும். 100 plus 20 120 by 100 into A. இப்போ A இங்கே வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இங்கே 96 அப்படியே இருக்குது. இந்த சைடு உள்ளதை இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த பக்கம் வரும்போது என்னாகும்? இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் பண்ணும். ஸோ தலைக்கீழாக மாறும். அப்போது 100 by 120. ஓகேவா? ஏக்கு இப்போ இதுவும் கேன்சல் பண்ணுவோம். 5 2s are 10, 6 2s are 12. அப்புறம் இது 3 டேபிளால் 2 3s are 6, 3 3s are 9, 2 3s are 6. அகெயின் 2 டேபிளால் 2 1s are 2, 6 2s are 12. 16 into 5 எவ்வளோ? ஆல்ரெடி போட்டோம் இல்லையா? 80. A. ஸோ A equal to rupees 80. ஓகேவா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்முலா யூஸ் பண்ணி இதான் சிம்பிள், ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் புரியுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.